ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இந்து கோல்டன் ட்ரெஷர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தப்னையில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் ஜிஆர்டியில் சிட்டு போட்டு வாங்கின நகை நாங்கள் எவ்வளோ கிராமுக்கு வந்து பே பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ காசு கட்டி எவ்வளோ கிராம்ஸ் வாங்கினோம், என்ன நகை வாங்கினோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த நெக்லஸ் தான் வந்து நாங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்காக வந்து சிட்டு போட்டு ஜிஆர்டியில் வாங்கின நெக்லஸ். இது வந்து மொத்தமாக வந்து 30 கிராம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து மந்த்லி 10,000 கட்டிட்டு வந்தோம் ஜிஆர்டியில். 11 மந்த்ஸ் ஸ்கீமு. நாங்கள் வந்து வெயிட் பேஸில் ஆட் ஆகிற ஸ்கீமில் தான் கட்டிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் 11th மந்த் வந்து 1,10,000 வந்து ஆட் ஆகிருந்துச்சு. கூட நாங்கள் வந்து மேற்கொண்டு காசு போட்டு 30 கிராமாக எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய பேட்டர்ன் பார்த்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஜாலி பேட்டர்ன் வச்சு பார்த்தோன்னே கழுத்துக்கு நிறையவா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் 11 மந்த்ஸ் சிட் பே பண்ணதில் வந்து எங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 17 கிராம் சேர்ந்துருந்துச்சு. இது வந்து வெயிட் பேஸாக ஆட் ஆகிற ஸ்கீம்ன்றதுனால வந்து வேஸ்டேஜ் வந்து 50% அவங்க பே பண்ணுற மாதிரி, 50% நாங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. 50% நாங்கள் பே பண்ணதில் வந்து 7,979 ரூபா நாங்கள் வந்து வேஸ்டேஜ் மாத்திரம் பே பண்ணோம். ஆனால் வந்து நெக்லஸ் வந்து மொத்தம் 30 கிராம் 17 கிராம் வந்து சிட்டு பே பண்ணுறதுல வந்துருச்சு. நாங்கள் அது இல்லாமல் தனியாக வந்து 12 கிராம் வந்து பே பண்ணி வாங்கினோம். 12 கிராம் கோல்டுக்கு வந்து 14% வேஸ்டேஜும் நாங்கள் தான் பே பண்ணோம். 14% வேஸ்டேஜ் வந்து 12,558 ரூபா வந்துச்சு. வேஸ்டேஜோடு சேர்த்து நாங்கள் வந்து 1,04,700 ரூபா பே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து 11 மந்த்ஸ் சிட்டு பே பண்ணது, அதுக்கப்புறம் இந்த 12 கிராமுக்கு பே பண்ணது சேர்த்து வந்து 2,22,678 ரூபா வந்துச்சு. அது கூட வந்து டேக்ஸும் சேர்த்து, டேக்ஸ் மாத்திரம் வந்து 6,680 ரூபா பே பண்ணோம் ஜிஎஸ்டி. நாங்கள் ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்து எங்களுக்கு வந்து 2,29,358 ரூபா வந்துச்சு. சேவிங்ஸுங்கிறது எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நாங்கள் இப்படி தான் வந்து சேவ் பண்ணி நகை எடுப்போம். எல்லா வருஷமும் வந்து 5 பவுன் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவோம். இந்த வருஷம் நகை விலை அதிகமான காரணத்தினால 4 பவுன் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.